பிங்க் பால் அண்டர் லைட்ஸ் அப்படின்ற இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கடந்த சில நாட்களாகவே பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா அந்த லைட்ஸுக்கு கீழே பிங்க் பால் போடுறது வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிங்க் பால் வந்து பார்க்கறதுக்கு அழகாக இருக்கிறதோ இல்லை அது கலர் வேறுபட்டு இருக்கிறதோ ஒரு பக்கம் இருந்தாலும் பிங்க் பாலுக்கும் இதுக்கு முன்னாடி பொதுவாக டெஸ்ட் மேட்சஸில் பயன்படுத்துகிற ரெட் பாலுக்கும் எதுவும் வித்தியாசம் இருக்கா அப்படின்னு கேட்டேன்னா கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். 2015ஆம் ஆண்டு முதலாக அந்த பகலிரவு கேம் வந்து ஆரம்பிச்சது. இதுவரைக்கும் ஆஸ்திரேலியா 12 போட்டிகளும் இந்தியா 4 போட்டிகளையும் விளையாடி இருக்கிறாங்க. அண்ட் இது மூலமா பிங்க் பால் டெஸ்ட் அனுபவத்தில் ஆஸ்திரேலியா இந்தியாவை விட ஒரு முன்னிலையிலேயே இருக்குது அப்படின்னே நம்ம சொல்லலாம். ரெட் பால்ல வண்ணத்துக்காக டை மட்டுமே பயன்படுத்தும் போது பிங்க் பால்ல பாலியூதரின் அப்படின்ற கெமிக்கல் வந்து பயன்படுத்தப்படுது. ரெட் பால் சீம் வந்து வெள்ளை நூல்ல தைக்கப்படும் போது பிங்க் பாலோட சீம் வந்து கருப்பு நூல்ல தைக்கப்படுது. ரெட் பால் பொதுவாக புதுசா இருக்கும் போது மட்டும்தான் அது ஸ்விங் ஆகும். ஆனா பிங்க் பால் புதுதா இருக்கும் போதும் இரவு நேரத்தில் விளையாடும் போதுமே ஸ்விங் ஆகிற தன்மை கொண்டது. ரெட் பாலை போல் இல்லாம பிங்க் பால் ரிவர்ஸ் ஸ்விங் செய்யறதுக்கு நீண்ட நேரம் காத்திருக்கணும். சில சமயங்கள்ல 50 ஓவர்கள் வரைக்கும் இதுக்காக காத்திருக்க வேண்டியிருக்கும். பிங்க் பால்ல இருக்கிற கூடுதல் கோட்டிங் காரணமா ரெட் பாலோட ஒப்பிடும்போது தேய்மானமாக நீண்ட நேரம் எடுக்கும். பிங்க் பால் வீசும்போது அதிக அளவுல பந்து சறுக்கவும் செய்யும். இதனால பிச்சான பிறகும் வரும் வேகத்துல மாறுபாடு ஏற்படுறது பேட்ஸ்மேனை கொஞ்சம் குழப்பத்துக்குள்ள ஆழ்த்தும். ரெட் பந்தை ஆஃப் ஸ்பின்னர்கள் இன்னிங்ஸ் ஆரம்பிக்கும் விரைவிலேயே பந்து வீச வந்து சுழல வைக்க முடியாது. அப்படி சீக்கிரமா பந்து போட வந்தாலும் ரெட் பந்தை ஒப்பீடு செய்தா ஆஃப் ஸ்பின்னர்கள் விரும்பும் கோணத்துக்கு பிங்க் பந்து வந்து திரும்பவும் போகாது. இதை பார்டர் கவாஸ்கர் டிராஃபில 2வது டெஸ்ட்ல நம்மளால பார்க்கவும் முடிஞ்சது. 2 அணிகளோட ஆஃப் ஸ்பின்னர்களுக்கான நேத்தன் லயன் மற்றும் அஸ்வின் 2 பேருக்குமே குறைந்த ஓவர்களே பவுலிங் செய்யவும் முடிஞ்சது. பிங்க் பால்ல தடவப்பட்ட கூடுதல் கோட்டிங் காரணமா அந்த பந்து தேய்மானம் அடைய நீண்ட நேரம் எடுக்கிறது காரணமாகவே இந்த அதிக அளவு பந்து சறுக்கவும் அதே காரணமா அமைஞ்சிருக்குது. இந்த வேறுபாடுகள் காரணமா பிங்க் பால் டெஸ்ட்ல பவுலர்கள் மற்றும் பேட்ஸ்மேன்கள் வெவ்வேறான வகையான சவால்களை அவங்க சந்திக்கவும் நேரிடுது.